மைக் 1, மைக் 2, மைக் 3 எல்லாரும் வாங்கடா. இதுல ஒன்னும் குறைச்சல. வெல்கம் பேக் டு ஃப்ரைடே சான்ஸ் மக்களே. இன்றைக்கி நம்ம ஐபிஎல் ரிட்டன்ஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் யார் யாரெல்லாம் ரிட்டைன் பண்ணியிருக்கா, யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத்தீஷா பத்திரனா இவரை தான் வந்து ரீசெண்டாக, அதாவது நேற்று வந்து முடிவு பண்ணி இன்றைக்கி வெளில அனுப்பியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட பவுலிங் ஆக்ஷன் அது வந்து முன்ன மாதிரி இல்லை, இப்போ வந்து மாற்றிட்டாரு. நீங்கள் லாஸ்ட் சீசனே கூட நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. மலிங்கா மாதிரி போட்டுட்டு இருந்தவர் இப்போ ரெண்டும் கட்டனாவாக மலிங்காவுக்கும் நார்மல் பவுலிங் ஆக்ஷனுக்கும் நடுவில் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ இது வந்து அந்த மலிங்கா எஃபெக்டை கண்டிப்பாக கொடுக்காது. ஏன்னா போன சீசனே பார்த்துருப்பீங்க, 1-2 மேட்ச் அவருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, மீதி எதுவுமே வந்து சரியாக போகல. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு இன்னொரு பெரிய நெருக்கடி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு நம்பிக்கையான ஒரு 4 ஃபாரின் பிளேயர் யார் அப்படின்னு கேட்டால் அதில் 3 ஸ்லாட்டு ஃபுல்டு. அதில் வந்து கண்டிப்பாக இந்த சீசன் முழுக்க எந்த ஒரு சேஞ்சும் வரப்போகிறதில்ல. அந்த 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டெவால் பிரேவிஸ், நூர் அஹ்மத், அப்புறம் நாதன் எல்லிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் எனக்கு தெரிஞ்ச 2 மேட்ச் விளையாண்டார், 2மே சூப்பராக போட்டார். பட் அப்படி இருந்தாலும் அவரை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வரவே முடியல. ஏன்னா டாப் ஆர்டர் வந்து சொதப்பிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் டாப் ஆர்டரை நம்ம நம்பினோம், சச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே இங்கெல்லாம் அடித்து கொடுப்பானுங்க அப்படின்னு நம்பி அவரை வந்து கடைசியில் உள்ள விளையாட விடாமல் பண்ணி அது ஒரு பெரிய குளறுபடி ஆகிடுச்சு. நம்ம சிஎஸ்கே பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் டென் மாதிரி, அலாதீன் கோகா அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி, அதாவது ஃபார்ம் அவுட் ஆனவன், சுமாராக விளையாடுறவன், ரிட்டையர் ஆக போகிறவன், இவனெல்லாம் உள்ளே எடுத்து வந்து கொடூரமாக அடிக்க விட்டு அப்புறம் கப் அடித்து இல்லை ஃபைனல் வரைக்கும் போய் நிறைய ஒரு சேஞ்ச் ஓவர்லாம் பார்த்துருக்கோம். அதாவது அந்த பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ். ஆனால் போன வருஷம் ஒரு சரியான அடி, அந்த ஒரு நம்பிக்கையை வந்து சுக்குநூறாக தகர்த்து விட்டானுங்க. இந்த ஹோலி ட்ரினிட்டி அப்படின்றதுக்கு பேர் போன தீபக் கூட, ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர் வச்சு செஞ்சு விட்டானுங்க. ஸோ இப்போ நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எடுக்கிற டிசிஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பிளேயிங் 12 இம்பேக்ட் பிளேயரோட சேர்த்து சொல்கிறேன். அந்த பிளேயிங் 12 வந்து பக்காவான ஃபார்மில் உள்ள பிளேயர்ஸை சார்ட் அவுட் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் வரவனை சேர்த்துக்கலாம், இருக்கிற காசை வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்க மாதிரி தான் நல்லா வெளிப்படையாகவே தெரியுது. ஏன்னா நமக்கு வந்து ஆண்டவன் புண்ணியத்தில் மிட் சீசன் ட்ரேடில் 2.8 crores டெவால் பிரேவிஸ், ஊர்வில் பட்டேல், ஆயுஷ் மாத்ரே இவங்க 3 பேரையும் சேர்த்தே 2.8 crore. நான் எந்த அளவுக்கு லக்குன்னு நினச்சி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லக்கு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்மளோட பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 43 crores இருக்குது. நமக்கு மேலே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர், அவன் அரௌண்டு 63 crores வச்சுருக்கான். இப்போ நம்மளோட ப்ராபபிள் பிளேயிங் 12 வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கேப்டன் ருத்ராஜ், அப்புறம் ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், தூபே, டெவால் பிரேவிஸ், அதுக்கப்புறம் 6th பிளேஸ் வந்து அதான் ஒரு ஃபினிஷர் ரோலுக்கு யாராச்சும் ஒரு ஆள் தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு நம்ம தரட் தோனி, அண்ட் தென் ஸ்ரேயாஸ் கோபால், நல்ல ஸ்பின்னர், பேட்டிங்கும் கூட ஆடுவார்னு நினைக்கிறேன். அப்புறம் நூர் அஹ்மத், அன்சுல் கம்போஸ், நாதன் எல்லிஸ், கலீல் அஹ்மத். ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு அந்த பிளேயிங் 12 செட் ஆன மாதிரி தான் இருக்குது. அந்த 6th பிளேஸ் மட்டும்தான் நமக்கு பாக்கி. மேபி அந்த ஸ்ரேயாஸ் கோபாலுக்கு இன்னொரு ஸ்பின்னரை கூட நம்ம எதிர்பார்க்கலாம்னு வைங்களேன். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு இன்னொரு 2 பிளேயர் கிடச்சிட்டா நமக்கு பிளேயிங் 12 செட்டில்டு. சிஎஸ்கே கையில் இப்போ 43.4 crore இருக்குது. நமக்கு மேலே அதிக பர்ஸ் வச்சுருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர், அரௌண்ட் 65 crore வச்சுருக்கானுங்க. சிஎஸ்கேல இப்போ ஒரு ஃபினிஷிங் ரோலுக்கு ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஹிட்டர் வேணும். அந்த ஹிட்டர் ஒரு ஓவர்சீஸ் பிளேயராக கூட இருக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து பிளேயிங் 12 3 ஓவர்சீஸ் பிளேயர் தான் இப்போதைக்கு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கேமரூன் கிரீன் வந்து நம்பர் 1 ப்ரியாரிட்டி. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கேகேஆர் ரசலை விட்டதுக்கு காரணமே க்ரீனை பிடிக்கதான். ஸோ அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ரசல் கூட ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அப்படி ரசல் இல்லைனாலும் டேவிட் மில்லர் ஆர் லியான் லிவிங்ஸ்டோன், இந்த 2 பேர்லையாச்சும் கண்டிப்பாக நம்ம டீமுக்கு ஒரு ஆள் வந்தே ஆகணுங்கிற வழி இல்லை. பர்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்பின்னர் அப்படின்னு பார்க்கும்போது ரவி பிஷ்னாய், அப்புறம் ராகுல் சஹார். ஸோ இந்த 2 பேரில் கண்டிப்பாக ஒரு ஆள் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஆக்சுவலாக கேகேஆர் வந்து வெங்கடேஷ் ஐயரையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் டைம் 23 சிஆருக்கு அவரை வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த தடவை மினி ஆக்ஷனில் உள்ளார விட்டு ஒரு 15-16 கோடிக்கு புக் பண்ணலான்ற ஒரு பிளானில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் எனிவே பை எனி சான்ஸ் ஆஃப் லக் சிஎஸ்கேக்கு அவர் கிடைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம டீமு சூப்பர் செட்டில்ட் ஆயிரும். ஆக்சுவலாக இந்த லிஸ்ட்டில் கிளென் மேக்ஸ்வெல் மிஸ் பண்ணியிருக்காங்க. கிளென் மேக்ஸ்வெல் வந்து என்ன சொல்கிறேனே தெரியல. ஐபிஎல் வந்தால் கால் உடைஞ்ச மாதிரி ஆடுறாரு. ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும் கால் உடைஞ்ச போனாலும் சூப்பராக விளாட்றாரு. அது எப்படின்னு தெரியல. மேபி சிஎஸ்கேக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மேஜிக் பண்ணுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இதை தாண்டி கூப்பர் கார்னலி அப்புறம் வந்து அகில் ஹுசைன் இவங்க 2 பேருமே நல்ல பிளேயர்ஸ் தான். பட் நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு 4 பிளேயரில் யாராச்சும் ஒரு ஆளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற ஆல்ரவுண்டர்ஸ்லேருந்து ஏதாச்சும் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். சிஎஸ்கே கம்பேக்குக்கு பேர் போனவங்க. ஸோ போன தடவை ஒரு சரியான அடி விழுந்திருக்கு. இந்த தடவை ஒரு கம்பேக் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ட்ராஃபியாக தான் இருக்கணும். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு.